இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ். இப்போ உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு ஏற்ற மாதிரி சாங்கை தான் அதில் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி இமேஜஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா அந்த 9:16 அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் அந்த கேர்ளோட இமேஜ், அந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1:1 சைஸில் தான் எல்லா இமேஜுமே நான் அந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அந்த 1:1 சைஸுக்குள்ளே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசாக இருக்கா, இதை எப்படி அந்த 1:1 கட் பண்ணுறது அப்படின்றத இந்த இதில் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் போய் ஆப்பு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, நம்ம இந்த கேலரிலே பண்ணலாம். இப்போ கேலரிலே கீழே பார்த்தீங்கன்னா இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா கிராப் அப்படின்றத ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1:1 சைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை கையாலே மூவ் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு மேலே இருக்க சேவ் அப்படின்ற கொடுத்தாலே போதும். இப்போ நமக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இமேஜோ 9 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 9 இமேஜுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி வீடியோவை மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். இந்த இதை கரெக்டாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே ஈஸியாக இருக்கின்றக்காக எல்லாமே நானே கொடுத்தாச்சு. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜஸ்க்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற கேர்ளோட இமேஜை ஆட் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைன்னா இந்த இமேஜை உங்களுக்கு ஓகேனாலும் அதை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணணும். இந்த லாஸ்ட் இருக்க சிம்பிளை டச் பண்ணி இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுமே லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் மேலே பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு நமக்கு பேக்ரவுண்டில் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய குரூப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன். இந்த குரூப்ஸ் எல்லாத்துலேயும் தான் நாம் அடுத்து வந்து இமேஜை சேவ் பண்ணணும். ஸோ அதாவது சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப் போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி இமேஜ் அது கீழே இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒன்று கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் பதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் அந்த 1:1 கட் பண்ணி வச்சுருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதில் வந்து நம்மளோட இமேஜ் வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஈஸியாக அந்த ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிடுச்சா, இதே மாதிரி ரெண்டாவது இருக்க குரூப்பு அதே மாதிரி எடிட்டிய குரூப்பு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக எப்படி மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அதை மூவ் பண்ணும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளாக் கலர்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோட சைடில் நீங்கள் சைடில் நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ரொம்ப பிளாக்காக இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணி அதை கொஞ்சம் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பிளாக் கலர் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த மூவ் என்ட்ரன்ஸ்மாக போங்க. போயிட்டு கொஞ்சம் மட்டும் லைட்டாக மூவ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம இந்த எல்லா இமேஜுக்கும் சென்டரில் வந்து அது ஈஸியாக வந்து செட் ஆயிடும். இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வேறு லெவலான எடிட்டை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கில் நீங்கள் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.